அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சீதாலட்சுமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க எங்க ஃப்ரெண்டோட வந்திருந்தேன். அதுதான் எனக்கு முதல் முறை இங்க வந்ததேவும். இங்க எப்படி இருக்கும்? தங்கி நம்ம கத்துக்கலாமா? ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். ஆனா அன்னைக்கு இங்க காயகல்ப பயிற்சி நடந்தது. நானும் என் கணவரும் சேர்ந்து அதை அட்டெண்ட் பண்ணோம். அப்புறம் ஆபீஸ் ரூம்ல போய் விசாரிச்சப்ப இங்க என்னென்ன கோர்ஸ் நடக்குதுன்றது விவரம் சொன்னாங்க. வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். இவர் உடனே கிளாஸுக்கு போகணும் அப்படின்னப்ப எனக்குள்ள என்னடா உடனே சொல்றாரு, நம்ம இன்னும் லேட்டா போலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் புக் பண்ண பிறகு சொன்னப்பையும் அதே அனுபவம் தான் இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்லயே சென்டர்ல கத்துக்கலாமேன்னு தோணுச்சு. ஆனா இங்க வந்த பிறகுதான் நான் என்னோட எண்ணம் தப்பு. இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், எத்தனை பேரோட பழகுறோம். வேதாந்திரி மகரிஷியோட அங்க மெடிடேட் பண்றப்ப, மணிமண்டபத்துல மெடிடேட் பண்றப்ப அந்த அனுபவமே தனியா இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் முதல் நாள் வகுப்புல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு விஷயத்த அவங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், என்னன்னா எண்ணத்துல நிறைய மாற்றங்கள் இருந்தது. நான் எப்படி பேசுறேன், என் எண்ணம் எப்படி வருது, நான் எப்படி என்னை மாத்திக்கிடணும், நிறைய பாசிட்டிவா யோசிக்கணும், நெகட்டிவ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அந்த எண்ணம் வந்தாலும் திருப்பி என்ன அதுல இருந்து எப்படி நான் மீட்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமா தவத்தை பத்தி சொன்னப்பையும் ரொம்ப அருமையா இருந்தது. அது தவம் பண்ண பண்ண நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ், மனசு நிறைய அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு எண்ணத்தினால. அப்ப தவம் பண்ணுனா அந்த எண்ணங்கள் மாறும். அப்ப இந்த எண்ணம் மாறினாலே கவலை போயிடும், சினம் போயிடும், எல்லாம் போயிடும். அது தவிர தவத்தோட வலிமையை பத்தியும் சொன்னாங்க. அது தவிர அதுக்கப்புறம் கிளாஸ்ல உடற்பயிற்சி எல்லாமே ஒவ்வொன்றா பேராசிரியர்கள் செயல்முறை விளக்கத்தோட செஞ்சு, உடல் உயிர் மனம் எப்படி இருக்கணும், சேர்ந்து இருந்தா அது நம்மளோட உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்கும்னு சொன்னது நல்லா இருந்தது. வாழ்த்தும் பயனும் கிளாஸு ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம ஒருத்தரப்ப வாழ்த்துறப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துறோம். அப்ப எதிரில் இருக்கவங்களும் அதே ரிசீவன்ல தான் நம்மளை பார்க்குறாங்க. அப்ப 2 பேர்கிட்டே எங்க ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வருது. அப்ப முடிஞ்ச வரை நம்ம இன்னையிலும் தொடங்கலாமேன்னு நேத்து நான் பாக்குறவங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பையன்கிட்ட நேத்துக்கு சொன்னப்ப அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. நல்லா கத்துக்கிட்டீங்கம்மா, புது விஷயம் நல்லது அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லார்கிட்டையும் இப்ப அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கணவன் மனைவிக்கும், மனைவன் கணைவிக்கும் சொல்லணும். இனி அது வரல, பார்த்த உடனே அது வரமாட்டேங்குது, இனியும் அதுல இருந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப நல்ல விஷயம். குடும்ப அமைதியில சொன்னதுலயுமே சகிப்புத்தன்மை வேணும், விட்டு கொடுத்து போகணும், தியாகம் இருக்கணும்னு. குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீ இது பண்ணுன, நான் இது பண்ணுனேன்னு பெருசா பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர், ஓகே நீ இது பண்ணுனியா, இது நான் இப்படி ஃபீல் பண்ணேன், நீ இது இப்படி செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சாதாரண வார்த்தைகள்ல சொல்லி புரிய வச்சாங்களே எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஒரு நிலைமை வரணும்ன்றது என்னோட ஆசை. ஓகே, வணக்கம், தேங்க்யூங்க, வாழ்க வளமுடன்.